என்னடா சொல்ற? ட்ரெயினில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டுக்கு 66% ஜிஎஸ்டியா? ஆமாங்க. என்னடா ஃபுட்டு ஒன்றும் டேஸ்ட்டாகவும் இருக்காது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? என்ன பண்ணுறது, இந்தியன் ரயில்வேஸ் பயங்கரமாக வசூலிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும், ட்ரெயினில் சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுக்கும். அது எதனாலன்னு யாருக்கும் தெரில, யாரும் தட்டி கேட்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பதிவை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நேத்தோட கிட்டத்தட்ட 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அட்டைன் பண்ணிச்சிங்க. இது பார்த்தீங்கன்னா மக்களாகிய உங்களால் மட்டுமே தான் சாத்தியமாச்சு. மேலும் இந்த 100 சப்ஸ்கிரைபர் 1000ஆகவும் 1000 லட்சமாகவும், லட்சம் பல கோடியாக மாறணுங்கிறதாங்க என்னோட ஆசை. என்னடா அது இவ்வளோ பெரிய ஆசையாக சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதனால இந்த பெருசு ஆசைப்படுறதால தப்பே கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளங்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னைய மக்களாகிய உங்கள் முன்னாடி இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி பேச ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இதெல்லாம் விட மக்கள் பார்த்தீங்கன்னா விரும்புகிற ஒரு டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட். இதுதான் மக்கள் ரொம்ப விரும்பி ட்ராவல் பண்ணுற ஒரு இது. இதனால எக்கனாமிக் வைஸும் மக்கள் அட்வான்டேஜ் கிடைக்குது. அதே மாதிரி சொகுசாகவும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுல. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டை ரொம்ப விரும்புகிறாங்க நம்ம இந்தியாவில். சமீபத்தில் இந்தியன் ரயில்வேஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நிறைய விதமான அனுபவங்களை சந்திக்கிறாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா மக்களோட அமைதியான பயணம் இடையூறாக முடிஞ்சிருச்சுங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மேஜர் ஆக்சிடெண்ட் நம்ம பார்த்தோம், ட்ரெயின் ஆக்சிடெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி சில இடையூறுகள் நடக்குது. முக்கியமாக உணவுகளில் சில பிரச்சனைகள், ஐஆர்சிடிசியில் கொடுக்கப்படும் உணவுகளில் சில பிரச்சனைகளை மக்கள் இப்போ வரிசையாக சந்திச்சுட்டு வராங்க. அந்த உணவில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றியான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர பூம் ஆகுது. அதாவது இப்போ ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை ப்ரூஃபாக சில ஆடியோஸாக, சில வீடியோஸாக, சில ஃபோட்டோஸாக சோஷியல் மீடியாவில் பதிவு போடுறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட அந்த விஷயம் பயங்கரமாக சென்றடையுது. அந்த ஐடியாலஜி இப்போ நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப் அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா உடனே அதை ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்து பதிவு பண்ணி மக்களை விழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பதிவாக போடுறாங்க. மக்களும் பார்த்துட்டு அதுக்கான ரெஸ்பான்ஸ்கள், ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி சில குறைகள் நிறைகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மக்களும் அதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஒரு பயணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஒரு ஃபுட்டோட பில்லை எச் பக்கத்தில் சங்கட் ஷெல்கி அப்படின்னு சொல்லி ஒரு எச் பேரில் உள்ள ஒரு எச் அக்கௌண்ட்டில் அவர் போட்ட பதிவு பயங்கர வைரலாக இதாகிருக்குங்க, பரவி இருக்கு. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு ஒரு ஐஆர்சிடிசியில் ஃபுட், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஐஆர்சிடிசியில் ஆர்டர் பண்ண ஒரு ஃபுட்டு ஒரு மீல்ஸு, ஒரு சம் கிரேவி, பன்னீர் கிரேவி சம்திங் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி 9 குவான்டிட்டி ஆர்டர் பண்ணியிருக்காருங்க. ஒரு மீல்ஸு, ஒரு பன்னீர் கிரேவி அதை ஆர்டர் பண்ணியிருக்காரு. அந்த 9 குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட 1025 ரூபா பில்லு போட்டிருக்காங்க. அதாவது அந்த 1025 ரூபா பில்லு போட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு ஃபுட்டோட டேஸ்ட்டு கிடையாதுங்க. ஃபுட்டோட டேஸ்ட்டு கிடையவே கிடையாது நம்ம ட்ரெயினில் வாங்கி சாப்பிட்ற ஃபுட்டுக்கு. அதாவது ரேட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் 3 ஸ்டார் லெவலுக்கு ரேட்டு விற்கிறாங்களே தவிர அதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது ட்ரெயின் ஐஆர்சிடிசியில் உள்ள இதுக்கு ஏன் தெரிய மாட்டேதுங்கிறது எனக்கு புரியலைங்க. அவர் ஆர்டர் பண்ண ஃபுட்டுக்கு 1025 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 1025 ரூபாய்க்கு 660 ரூபா ஜிஎஸ்டி பில்லும் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1685 ரூபாய்க்கு அவர் அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்ருக்காரு. 9 குவான்டிட்டி மீல்ஸுக்கு
அவர் 1625 ரூபா பில்லு வந்து போட்டு சாப்பிட்ருக்காருங்க. அவர் அந்த பில்லை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி அவர் போஸ்ட்டும் போட்டிருக்காரு எக்ஸில். என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு ஐஆர்சிடிசி ஃபுட் குரூப்புக்கெலாம் என்ன ஆச்சு, ஏன் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் வசூலிக்கிறீங்க, உங்களோட ஃபுட்டு டேஸ்ட்டாகவும் இல்லையே, டேஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம இந்த ரேட் கொடுத்து சாப்பிட்லாம், டேஸ்ட்டாகவும் இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ் போஸ்ட்டில் போட்டிருக்காருங்க அவர். அந்த போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் வந்து ஐஆர்சிடிசி ட்ரெயின் சேவா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டிருக்க போஸ்ட்டை நாங்கள் பார்த்தோம், உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து டைரக்ட் மெசேஜாக வந்து எங்களுக்கு வந்து உங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், அதே மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோன் நம்பர் நாங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ அரை மணி நேரத்தில் ரெஸ்பாண்டும் பண்ணியிருக்காங்க ஐஆர்சிடிசி. ஓகே, இது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டு. பட்டு ஏன் இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபுட்டு தராங்க, இந்த குவாலிட்டியான ஃபுட்டுக்கு ஏன் எந்த அளவுக்கு அமௌண்ட் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்குங்க. இவரோட போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ உங்களுக்காக வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு பில்லாகவே கிடச்சிது, நான் ஆர்டர் பண்ணதுக்கு பில்லு கூட கிடைக்கல, அந்த பில்லை கேட்டதுக்கு பில்லெல்லாம் கிடையாதுன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சில பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு கொடுமையான ஒரு சிஸ்டமாக இருக்குது அப்படின்றதும் போட்டிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போங்க, நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களோட நீங்கள் கொடுத்து சாப்பிட்ட அந்த அமௌண்ட்டையும் வாங்குங்க, அது மட்டும் இல்லாமல் இழப்பீடா சில அமௌண்ட்டையும் கேளுங்க அப்படின்ற மாதிரியும் சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐஆர்சிடிசியில் ஃபுட்டு பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தெரிலங்க. நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களாக உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் வந்து இதே மாதிரி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கா? அதாவது ஐஆர்சிடிசியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஃபுட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட்டு போட்டிருக்காங்களே, இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் ஐஆர்சிடிசி சேவாவில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில ஐடியாஸும் கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் பேசுவோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் MBC சேனல். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.